விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் கோல்டில் ஜடபில்லை பார்த்துருக்கேங்க. அதோட ஹேர் கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப்பு கோல்டுலவே பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வேளை பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் தாங்க இருக்குது. சூப்பரான ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன்ஸுங்க. இது எல்லாமே நான் 1 கிராம் கோல்டு கல்யாணத்துக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் ஜடை தைப்பாங்கல்ல, அப்போல்லாம் நான் பார்த்துருக்கேன். பித்தளி அது மாதிரி ஐட்டமில் தான் நான் பார்த்துருக்கேன். இது நான் கோல்டில் பார்க்குறதுக்குள்ளே என்னங்க இது என்னவா டாலரான்னு கேட்டேன். டாலர் இல்லைங்க, ஜடை பில்லை. மேலே ஜடை தைக்கும்போது வைப்பாங்கல்ல, அந்த பில்லைன்ட்டு காட்டினாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நகாஸ் பேட்டர்னில் கூட இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலவும் இருக்குது, ஸ்டோன்ஸ்லவும் இருக்குது. அப்புறம் நம்ம சூரியன் சந்திரன்னுட்டு இந்த சைடு அந்த சைடு தள்ள வைப்பாங்கல்ல, அந்த பேட்டர்ன் தாங்க இங்கே நான் காட்டிகிட்ருக்கேன். 4 கிராமில் இருந்து இருக்குங்க. 40 கிராம் வெயிட் வரைக்கும் இருக்குங்க ஜடபில்லை. கிளிப்பு, ஹேர் கிளிப்பு வந்து மேலே மட்டும் கோல்டு வருதுங்க. பேக் சைடு நம்ம கிளிப்பு போடுவோம் இல்லை, அதெல்லாமே ஸ்டீல் மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதுக்கு கோல்டு பெயிண்டிங் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேலே இருக்கிற அந்த பட்டை ஷேடு மட்டும்தான், மேலே இருக்கிறது மட்டும்தான் கோல்டு. 22 கேரட் பியூர் கோல்டு 916. பேக் இருக்கிறது அந்த கிளிப்பு போடுவோம் இல்லை, அது வந்து நார்மல், அது கோல்டு கிடையாதுன்னு தோணுது. இதெல்லாமே வந்து நவரத்னம் வச்ச பேட்டர்னில் கூட இருக்குங்க. சூரியன் சந்திரன். அடுத்தது நெத்திச்சுட்டி போடுவோம் இல்லை, அதுவுமே நவரத்னம் வச்சு இங்கே அவைலபிள் இருக்குங்க. நான் 1 பை 1 காட்டுவேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நகாஸ் பேட்டர்னில் ஃபுல் எல்லோ கோல்டு ஃபாலிஷில் தான் கொடுத்துருக்காங்கங்க. லக்ஷ்மி அம்மன் தாமரை பூவில் உட்காந்த மாதிரி சைடு இந்த பேட்டர்ன் வருது. பேக் சைடு பாருங்கள், அந்த ஜடை தைக்கும்போது அந்த முடி கொஞ்சம் எடுப்பாங்கல்ல, பேக் சைடு எடுத்துட்டு அந்த உள்ள ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பவுன் இருக்குங்க இது. அது உள்ளது அந்த ஹூக் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஹேர் அதுக்குள்ளே போயிட்டு அது ஏதோ ஜடை பின்னுவாங்களாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல. எனக்கு தைக்கும்போது என் பேக் சைடு நடக்குது நம்மளுக்கு தெரியாது இல்லை. அழகாக இருந்துச்சுங்க. நான் வந்து இது டாலர்ன்னு தான் நினச்சேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. என்னதுங்க இது, என்ன பேக் சைடு இப்படி இருக்கேன்னுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன். டாலர் செயினா, டாலர் போட்டாலும் எப்படி நிற்கும்னுட்டு. இது வந்து ஸ்டோன்ஸில் இருக்குங்க. இது பாருங்கள், இது மாதிரி வச்சுருக்காங்கங்க. பேக் சைடில் வந்து இப்படி திருப்பி 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 முடி இங்கே நிற்குமா, அது என்ன சொன்னாங்கங்க எனக்கு புரியல. இது வந்து நடுவில் ஒரு க்ரீன் கெம்பு ஸ்டோனும் சுற்று வந்து அங்கங்கே ஒரு ஃப்ளவர் கிட்ட பிங்க் கலர் கெம்பு ஸ்டோனு ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனு 3 ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. 13 கிராம் இருக்குங்க. இது வந்து அம்மனோட உருவம் வச்ச மாதிரி. பேக் சைடு இருக்கிறது இல்லைங்க, ஸ்ப்ரிங்கு மாதிரி. அது கோல்டு கிடையாது, மேலே இருக்கிற அந்த பிளேட்டு தான் கோல்டு. இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கூட இருக்குங்க. அன்னம் மாதிரி பேட்டர்னு இந்த மாதிரி இருக்குது. பேக் சைடு க்ளோசிங் இல்லை. டாலர்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளோசிங் இல்லை. அது க்ளோசிங் இருந்துச்சுன்னா அதிகமாக இன்னும் வெயிட் ஏறும்னு நினைக்கிறேன். இது 12 கிராம் தான், 1.5 பவுன் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி பெருசாக கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா நம்ம செயினுக்கு கூட யூஸ் பண்ணலாமா, ஆனால் எனக்கு ஒரு டவுட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ஜடை போட்டுட்டு லாஸ்ட்டில் லப்பர் பேண்டு மாட்டுவோம் இல்லை, இந்த பேக் சைடு இருக்கிற அந்த ஹூக்குக்கு லப்பரு மாட்டிட்டு நம்ம வந்து கீழே கூட அது மாதிரி ஜடைக்கு லப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கலாமான்னு கேட்டேன். அக்கா அது திடீர்னு விழுந்துருச்சேன்னா என்னக்கா பண்ணுவீங்க, கோல்டு இல்லைன்றாங்க. இந்த டாலர் பாருங்கள், பேக் சைடு க்ளோசிங்கில் இருக்குது. அதுக்கு தான் வெயிட்டு கூடுதலாக இருக்குது. இங்கே இருந்த எல்லாம் கிளிப்புங்க. இது ஹேர் கிளிப்பு சொல்லியிருக்கேன் இல்லை, அந்த மேலே பிளேட்டு தான் கோல்டுங்க. பேக் சைடு அந்த கிளிப்பு போடுவோம் இல்லை, நம்ம டப்பன்னு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லை, அது கோல்டு கிடையாதான். ஆனால் கெட்டியாக பற்ற வச்சுருக்காங்கங்க. ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு கெட்டியாக பற்ற வச்சுருக்காங்க. வெறும் கோல்டில் மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது கூட நம்மளுக்கு கிளிப்பு, ஹேர் கிளிப்பு அவைலபிள் இருக்குது. இதில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள்.
இது எல்லாமே 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டோன்ஸ் இல்லாமல் 4 கிராம் 5 கிராம் 6 கிராம் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு பார்க்கவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க கோல்டில். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதையும் ஸ்டோன்ஸ் வச்சது நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை. நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 1 பவுன் இருக்குது பாருங்கள். அந்த பேக் சைடு கிளிப்பு பாருங்கள். நைட் டைமும் நம்ம ஜடை மேலே கிளிப்பு போட்டு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா அது நல்லா அழகாக தெரியும்னு நினைக்கிறேன் பேக் சைடு. ஏன்னா நைட் டைம் பண்ணும்போது ஷைனிங்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கும் இல்லை. ஸோ அதனால் இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குங்க. நல்லா இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ ஐடியாவாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் பெரிய பிங்க் கலர் ஸ்டோன் ஹைலைட் பண்ணிவிட்டு ரவுண்டு ஷேடு கொடுத்துட்டாங்க. அந்த லாஸ்ட் கார்னரில் க்ரீன் ஸ்டோனு, இந்த லாஸ்ட் கார்னரில் ஒரு குட்டி க்ரீன் ஸ்டோன் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுட்டாங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது எல்லாமே எனக்கு பார்க்க டாலர் செயினுக்கு போடுவாங்களே அந்த பேட்டர்ன் மாதிரியே தெரியுது. இது மாதிரி எல்லாம் வாங்குவாங்களா? யாருங்க இது மாதிரி போடுவாங்கன்னு சொன்னேன். இல்லை சிஸ்டர்ஸ், நிறைய பேர் வாங்குறாங்க. கோல்டில் கிளிப்பு போட்டு விற்கணும் ஆசை இருக்கிறவங்க வாங்குவாங்கன்றாங்க. இந்த டாலர் பாருங்களேன், நம்ம செயினுக்கு போடுவோம் இல்லை அந்த பேட்டர்னே அங்கே சேம் டு சேம் அந்த பேட்டர்னில்வே இருக்குது. லக்ஷ்மி அம்மன் அந்த சைடு இந்த சைடு யானை இருக்கிற மாதிரி 13 கிராம் கிட்டே இருக்குங்க. பாருங்கள், டாலர் செயினுக்கு போடுற டாலர் பேட்டர்னுங்க இது. இது மாதிரி கல்கட்டா பேட்டர்ன் மாடலுங்க இது. எல்லா கிளிப் எல்லாம் ப்ளைனில் வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. கல்கட்டா மாடல் பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் மாறுது, அவ்வளோதான். இங்கே ஸ்கீம் இருக்குது, 6 மந்த் ஸ்கீம்னு சொல்லியிருந்தேன் இல்லை. இதில் கோல்டு காயின் எடுத்துக்கலாமான்னுட்டு கேட்டாங்க கமெண்ட்டில். நான் வந்து அங்கே கேட்கலாங்க கோல்டு காயின் எடுத்துக்கலாமான்ட்டு. ஏன்னா 6 மந்த்து கழித்து நம்மளுக்கு கோல்டு காயின் வந்து 2% 3% வந்தால் அது பெஸ்ட்டுன்னு தான் எனக்கும் தோணுது. நெக்ஸ்ட் டைம் போனப்போ 6 மந்த்து சீட்டு போட்டால் கோல்டு காயின் எடுத்துக்கலாமா இல்லை ஜுவல்லரி தான் வாங்கணுமான்னு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு கம்பல்சரி நான் சொல்கிறேங்க விலாகில். ஆமாம், கோல்டு காயின் ஆப்ஷன் இருக்குது, எடுத்துக்கலான்னா நம்மளுக்கு அந்த சீட்டு வந்து பெனிஃபிட் தாங்க. நிஜமாகவே ஜுவல்லரி அண்ணன் தான் 8%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளுக்கு எத்தனை வாட்டி ஆகுது நீங்கள் கோல்டுக்கு காசு கட்டிக்கலாம். அன்றைக்கி கட்டுற காசு கோல்டாக உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிடும். 6 மந்த் கழித்து நீங்களே வேஸ்டேஜ் ஃபுல் வேஸ்டேஜ் போட்டு ஜிஎஸ்டி போட்டு எடுத்துக்கணுன்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டவுட்டில் கேட்டாங்க கமெண்ட்டில். அது பெஸ்ட்டு தான். காயின் கொடுத்தா நல்லா இருக்கும் சிஸ்டர் சீட்டுக்குன்னுட்டு. மேபி அது மாதிரி கொடுக்குறதா இருந்தால் எல்லோரும் போட்டுட்டு காயின்ஸாக வாங்கிடுவாங்கல்ல, தெரியல. நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேங்க. இந்த மாதிரி குட்டி கிளிப்பு கூட இருக்குங்க. வெறும் 2 கிராமில் கூட இருக்குது. என்ன சிஸ்டர் ஃப்ரண்ட்டு போடுறதுக்கே நம்மளுக்கு இல்லை, பேக் சைடு தலையில் போடுற கிளிப்பு எங்கே சிஸ்டர் வாங்குறதுன்னு நினைக்காதுங்க. இங்கே வெரைட்டியாக இருக்குது, வாங்குறவங்களும் வாங்குவாங்கல்ல. ஸோ அதனால காட்டிகிட்ருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்த சிஸ்டர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.